வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் இன்று மே தினத்தை கொண்டாடுகின்றனர். மே தின நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக கொழும்பிற்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்பிற்காக 5000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில். பாகிஸ்தான் வரலாற்றில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்ட முதலாவது பிரஜையாக முஷரப். இனி விரிவான செய்திகள். உலகெங்கிலும் வாழும் தொழிலாளர்கள் இன்று மே தினத்தை கொண்டாட தயாராகின்றனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதி தமது பணி நேரம் 8 மணித்தியாலங்களாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கூறி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் 3வது நாளில் வருகை தந்திருந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 65,000ஐயும் கடந்தது. 1886 ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்திருந்தது. ஆளும் வர்க்கத்தினால் ஏவப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரினால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர். இதன் போது 4 உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் 4ஆம் தேதி ஹேமார்கட் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர். இதன் போது போலீசாருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கைகலப்பின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்த இந்த மோதலில் போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாததாகவே உள்ளது. இதனை அடுத்து ஆகஸ்டஸ் பேஸ், ஆல்ஃபிரட் பாரின்ஸ், அடால்ஃப் ஃபீசர், ஜார்ஜ் எங்கல்ஸ், சாம்பல் ஃபில்டன், லூயிஸ் லேங், மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் ஆஸ்கார் திபே ஆகிய பாட்டாளி வர்க்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகளின் முடிவில் ஆஸ்கார் திபேக்கு 15 வருட கால சிறை தண்டனையும், சாம்பல் ஃபில்டன் மற்றும் மைக்கேல் ஸ்டுவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டது. ஏனைய 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 8 மணித்தியால பணி நேரத்தை கோரி உரிமை குரல் எழுப்பி ரத்தம் சிந்திய தொழிலாளர் சகோதரர்களின் ஞாபகார்த்தமாக மே மாதம் 1ஆம் திகதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு 1889ஆம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் வருடாந்தம் மே 1ஆம் திகதி தொழிலாளர்களின் உரிமைகளை பறைசாற்றும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையில் முதற் தடவையாக 1927ஆம் ஆண்டு மே தினம் கொண்டாடப்பட்டது. மேதின நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக கொழும்பு நகரிற்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்பிற்காக 5000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதனால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்த்தன அறிவுறுத்தியுள்ளார். மே தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் 13 பாரிய ஊர்வலங்களும் 20க்கும் அதிகமான கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் இடம்பெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் கலந்து கொள்ளும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அனாவசிய சிக்கல்களை ஏற்படுவதை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அத்துடன் வீதி சட்டங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு பெருமளவிலான போக்குவரத்து போலீசாரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மே தினத்தை முன்னிட்டு இடம்பெறும் பேரணிகள், ஊர்வலங்கள் மற்றும் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் மக்களை அமைதியான முறையில் செயற்படுமாறு போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கும் சமூகமின்றி தற்போது கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் தொழிலாளருக்கு கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளும் எமது நாட்டின் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறந்த தொழில்நுட்பம், போக்குவரத்து, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளின் ஊடாக நாட்டில் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்பட்டுள்ளதாகவும் அவற்றை பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் சர்வதேச தொழிலாளர் தினத்தில் திட சங்கற்பத்துடனும் அர்ப்பணிப்புடனும் கைகோர்ப்போம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை மதிப்புடனும் கௌரவத்துடனும் கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பத்தை எமக்களித்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கும் அவர்களின் வியர்வை மற்றும் கண்ணீருக்கும் தேசத்தின் நன்றிகளை மிகுந்த கௌரவத்துடன் சமர்ப்பிப்பதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இன்று கிராமமும் நகரமும் சம அளவில் அபிவிருத்தி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி இது தொடர்பில் அரசாங்கம் போதியளவு கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளின் பாதுகாப்பிற்காக சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் மேதின வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தொழிலாளர் உரிமைகளுக்காக கொண்டாடப்படும் இம்முறை மே தினத்தில் இலங்கை மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திமு ஜெயரத்ன வெளியிட்டுள்ள மேதின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தொழிலாளர்களை பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது நியாயமற்ற செயல் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய அபிவிருத்தியில் காணப்படும் சவால்களை வெற்றிக் கொண்டு நாட்டின் இறைமை, ஒருமைப்பாடு மற்றும் தேசிய ஒற்றுமையினை பாதுகாத்து அபிவிருத்தியை நோக்கி நாட்டினை எடுத்துச் செல்லும் பொறுப்பும் கடமையும் தொழிலாளர் வர்க்கத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் உள்ளதாக பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இன்ஃபுளுவன்சா ஏ வைரஸ் தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி தாய்மார் 3 கொழும்பில் உள்ள பிரதான வைத்தியசாலைகள் 3 சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. சொய்சா மகளிர் வைத்தியசாலை, ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை மற்றும் காசல் வீதி பெண்கள் வைத்தியசாலை ஆகியவற்றின் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால குறிப்பிட்டார். இந்த தொற்றுக்கு வழங்கப்படும் மருந்து பொருட்களை நாட்டில் உள்ள பிரதான வைத்தியசாலைகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இன்ஃபுளுவன்சா ஏ தொற்றுக்குள்ளானவர்களை தடுப்பதற்கு இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய செயற்படுமாறு அனைத்து வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்களுக்கும் சுகாதார நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.